ஹலோ ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து ஒரு 4 நாளாக வீடியோ போடல. நான் வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து இன்னும் வந்து ஒரு டீப்பாக ஒரு இன்ச் பை இன்ச்சாக அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியராக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இன்னும் ஒரு பேசிக் அடிப்படை ஒரு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்ற ஸ்ட்ரக்சரில் ஆரம்பித்து அது எண்டு முடிகிற வரைக்கும் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே வந்து ஒரு டீப் ஸ்ட்ரக்சராக வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து நான் இதுக்காக ஒரு சின்ன வீடியோ போடுறேன் அப்படின்னா, எதுக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஆக்சுவலி நேற்று வந்து எனக்கு ஒரு பெரிய லாஸு. நேற்று கோல்டில் வந்து ஒரு மிகப்பெரிய லாஸு. அந்த மிஸ்டேக்லேருந்து என்னென்ன லேர்ன் பண்ணிக்கலாம், என்ன ஆக்சுவலி மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மண்டேல வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது, மண்டேல வந்து மோஸ்ட்லி ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, மண்டே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சனி ஞாயிறு வந்து ப்ளேஸ் பண்ணாத ஆர்டர்ஸ் எல்லாமே மண்டே வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த என்ன சொல்கிறது, ஆர்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஷஃபிள் பண்ணுவாங்க. பையில் பிறந்ததுன்னா அடுத்த வாரம் செல்லுக்கு போகுது அப்படின்னா அந்த கொஞ்சம் ஆர்டர்ஸை பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு செல் ஆர்டர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஷஃபிள் பண்ணுறது அந்த இதெல்லாம் நடக்கும். அதே போல் மண்டேவோட ஏஷியனும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த வாரத்துக்கான ஒரு ஹைலோ வந்து செட் பண்ணும். சரியா? அது எல்லாமே நான் வந்து டீப்பாக வந்து நான் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நேற்று என்ன நடந்தது, எதுக்காக நான் அந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இப்போ நான் ரீப்ளே மோட் ஆன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலி நேற்று காலையிலே வந்து நான் இந்த இதெல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இந்த ஜோன்லாம் வந்து அடுத்து இங்கே வந்தால் எங்கே வரும், அடுத்தது எங்கே வரும், அடுத்தது எங்கே போகும், அடுத்தது எங்கே போகும், இப்போ இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ இதுக்கு மேலேயும் மார்க்கெட்டு சப்போஸ் கீழே போச்சுன்னா எது வரைக்கும் கீழே போகும், அடுத்து இது இந்த லெவல் போகும், அடுத்து இந்த லெவல் போகும், அடுத்து இந்த லெவல் போகும். சரியா? இந்த லெவல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான லெவலு, மந்த்லியில் ஏற்பட்டிருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் லெவல் இது. சப்போஸ் இதுக்கு போச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து நல்லா பவுன்ஸ் ஆகி மேலே வந்துட்டு திரும்ப தான் வந்து கீழே போகிறதா இருந்தாலும் போகும். சரியா? சரி, ஓகே. இது எல்லாமே நான் நேற்று காலையிலேயே அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன். நேற்று நான் முன்னாடியே சார்ட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டேன். சப்போஸ் வந்து ஒரு லெவலையும் கடந்தால் அடுத்த லெவல் வந்து ப்ரைஸ் எங்கே வரலாம் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிட்டேன். சரியா? இப்போ சார்ட் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்னிங்கில் இருக்குது. சரியா? 29 ஆரம்பித்து மண்டே மார்னிங்கில் கரெக்டாக சார்ட் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. சரி, பாருங்கள் இப்போ காலையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ. ஓகேவா? காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கான ஒரு வீக்கை வச்சு கரெக்டாக ஒரு நான் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கும்போது சொல்லியிருந்தேன். நான் பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸ் வந்து மேலே போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 4562 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக 4562 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா எதை வச்சு நான் சொன்னேன்னா, ஃபிபனாச்சி லெவலை வச்சு சொன்னேன். நமக்கு ஏற்பட்ட லாஸ்ட்டு ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு இது அதாவது என்ன 0.27, அதாவது மேலே எக்ஸ்டென்ஷனில் போச்சுன்னா 0.27 வந்து 4562, அதுக்கு மேலே போச்சுன்னா 4680 சம்திங் 700 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் 0.27 கீழே வந்துடும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். பழைய வீடியோவில் போய் பாருங்கள். கரெக்டாக அந்த லெவலுக்கு மேலே போயிட்டு 4560 கிட்ட போயிட்டு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட். இந்த காலையிலுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 4560 4450 வரைக்கும் கிட்டத்தட்ட 4450 4550 கிட்டத்தட்ட 110 பாயிண்ட்டு காலையிலே வந்து அதோட என்ன சொல்கிறது லிக்விடிட்டி கிராப்பிங் வந்து நடந்துருச்சு. சரியா? அவங்க மேலே போட்டிருந்த ஆர்டர்ஸையும் வந்து எடுத்துட்டாங்க, கீழே இருந்த ஸ்டாப் லாஸையும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸையும் எடுத்துட்டாங்க. சரியா? ஸோ வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், அதாவது லிக்விடிட்டி கிராப் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். மார்க்கெட் வந்து செல் ஆக போகுது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இன்னொரு விஷயம் பார்த்துருந்தோம். இதில் என்ன அப்படின்னா, இந்த இது ஒரு ட்ரெண்ட், நம்ம பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பேன். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஒரு சார்ட் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தது. சரியா? இந்த சார்ட் பேட்டர்ன் நேம்லாம் தேவையில்லை, சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருந்து ஒரு மார்க்கெட் வந்து இப்படி மேலே அசெண்டிங்காக போச்சு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஃபால் தான் ஆகும். சரியா? அதே போல் கீழேருந்து ஒரு பேட்டர்ன் வந்து இப்படி உள்ளே வந்து இப்படி ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்து மேலே போகும். சரியா? சிம்பிள். நீங்கள் அந்த பேர்லாம் வந்து மனப்பாடம் பண்ணணும் தேவை கிடையாது. அதாவது கீழேருந்து பையிலேருந்து மேலே வர சார்ட் வந்து இப்படி மேலே போச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, அதோட அடுத்தடுத்த உயரங்களை அதாட்டி எட்ட முடியாது, அதுக்கான ப்ரெஷருக்கு வந்து கிடையாது. பட் வந்து
கீழேருந்து வர சார்ட்டு இப்படி வந்து ப்ரெஷர் உள்ளே க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே நல்ல ப்ரெஷர் கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸாக வந்து இதை உடச்சிச்சு அப்படின்னா ஃபோர்ஸாக வந்து மேலே போகிறதுக்கான ஒரு அதுக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு லிக்விடிட்டி வந்து அதுக்கு சார்ட்டுக்கு வந்து இதுவாகும். அந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து அது ஒரு 80% வந்து மேலே போக தான் வாய்ப்பு அதிகம். சரியா? ஸோ அதுபடி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அசெண்டிங்கான மேலே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இது எப்படி உடைச்சாலும் இது மேலேருந்து கீழே தான் உடைக்கும். சரியா? அப்படின்றதையும் எனக்கு கெஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒன்று, அது கரெக்டாக அதையும் அந்த ட்ரெண்ட் லைனையும் அதை உடச்சிருச்சு. சரியா? ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துருச்சு. ஸோ அடுத்த கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன பண்ணணும், ஒரு ஹையர் லோ வைக்கும். இந்த ஹையர் லோவை அடுத்த சார்ட் உடைக்கக்கூடாது. சரியா? திரும்ப வந்துச்சு, திரும்ப பக்கத்தில் வந்துட்டு அதை உடைக்கல, திரும்ப போய் மேலே போயிடுச்சு. நேற்று வந்து கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்துச்சு. இந்த லெவலுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹையர் லோவை உடச்சிருச்சு. ஆல்ரெடி உடச்சி இதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. சரியா? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இது வந்து நேற்று காலையிலே வந்து இந்த லெவலில் உடச்சி இந்த லெவலில் இது பண்ணி இதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. லைட்டாக சின்ன கீழே வந்துருச்சு. இது வந்து கன்சிடர் இது பிரேக் அவுட் தான். பட் இதுதான் வந்து ஒரு வேல்யூபிளான பிரேக் அவுட்டு. ஸோ வந்து நான் இங்கேயும் வந்து என்ட்ரு ஆகலை. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த இடத்துக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போனா கிட்டத்தட்ட காலையிலேருந்து நைட்டு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் 8 மணி வரைக்குமே நான் ட்ரேட் எடுக்கல. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தது. 450 கீழே வந்துச்சு, 440க்கு வந்துச்சு, 45க்கு வந்துச்சு. இந்த நைட்டு 8 மணி காலையில் பார்க்க ஆரம்பித்த ட்ரேடு நைட்டு 8 மணி வரைக்குமே, 8:30 மணி வரைக்குமே யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரேடு எடுக்கல. இப்போ அதுக்குள்ளே என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏகப்பட்ட இது வந்து நடந்துகிட்டு இருந்தது. கீழே வர மாதிரி திரும்ப வந்து பைபேக் ஆச்சு, திரும்ப மேலே போச்சு, திரும்ப கீழே வந்துச்சு. பாருங்கள், திரும்ப மேலே போகுது, திரும்ப இந்த இடத்துக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது இந்த இதை பிரேக் பண்ணிடுச்சு, பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. ஓகேவா? லாஸ்ட்டு ஹையர் லோவாக பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு இது வந்து நல்ல சப்போர்ட் ஏரியா, நமக்கு தெரியும் இது நாளைக்கு நல்ல சப்போர்ட் ஏரியா. ரெண்டாவது வந்து ஓகேவா, இப்போ வந்து அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகலை. சரியா? இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகலை, இது வரைக்கும் ஃபார்ம் ஆயிருந்தது. சரியா? அந்த வருஷம் ஓகே. அப்போ வந்து இந்த ஒரு நிமிஷம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் படி பாருங்கள். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, மேலே போகிற மார்க்கெட்டு ஒரு வாட்டி வந்து ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுது, திரும்ப போயிட்டு வரும்போது இந்த ஹையர் லோ உடைக்காமல் திரும்ப மேலே ஒரு ஹையர் லோ வச்சுட்டு போகுது. இதுக்கு மேலே போகும்போது திரும்ப இங்கே வச்சுட்டு இதை உடைக்காமல் மேலே போகணும். சரியா? இங்கேருந்து வச்சுட்டு திரும்ப போய் மேலே போகணும். பட் ஆனால் என்ன நடந்துருச்சு, ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டை உடச்சிருச்சு. சரியா? இதை ஒன்று உடச்சிருச்சு, ஒரு கன்ஃபர்மேஷனு இது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. சரியா? இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இதையும் வந்து உடச்சிருச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப வேல்யூபிளான பிரேக் அவுட்டு. சரி, இது வந்து இதை கூட நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஹையர் லோ வச்சுப்போம். ஸோ இதை உடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், இந்த ரேஞ்சுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சரியா? ஸோ இதுவும் வந்துருச்சு, இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இது வந்து இப்போது நமக்கு தெரியும் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. சரியா? இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 100 பாயிண்ட் காலையிலே லிக்விடிட்டியும் எடுத்துருச்சு. 2 கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து அது கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு. திரும்ப வந்து இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகுது. இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வரவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா செல் ஆகுது, திரும்ப பை ஆகுது, திரும்ப செல் ஆகுது, எல்லாமே இன்டர்னலாகவே நடக்குது. பட் இந்த ரேஞ்சு சப்போர்ட் ரேஞ்சை தாண்டலை. சரியா? ஸோ இது வந்து 3வது கன்ஃபர்மேஷனு. நமக்கு சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து திரும்ப வந்து பை ஆகிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டிகிட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, ஓகேவா, இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்துச்சுன்னா இது லெவலுக்கு வந்துட்டு இந்த லாஸ்ட்டு இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டு ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போகும். ஓகேவா, நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டி வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த பழைய லெவலுக்கு வந்துட்டு இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு நல்ல ஒரு பேஸ் எடுத்து இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆகணும். ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆகணும். சரியா? இந்த என்ட்ரிக்காக இங்கே மேலே வரும் அப்படின்றதுக்காக நான்
மார்னிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன எடுத்தேன்னா, ஏஷியாவோட ஹையும் லோ மார்க் பண்ணேன். இது வந்து ஏஷியாவோட ஹை, இது ஏஷியாவோட லோ. சரியா? நார்மலாக வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும், மார்னிங் வந்து இப்போ இந்த மிடில் ஆரம்பிக்குதுன்னு, அதாவது ஏஷியா ஸ்டேஷன் முடிஞ்சு லண்டன் ஸ்டேஷன் வந்து மார்னிங் வந்து மிடில் ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன பண்ணும், மேபி கீழே போயிட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக மேலே நைட்டு யூஎஸ்எல் மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போகும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த லெவலில் பாட்டம் லெவலில் இருந்ததுன்னா சம்டைம் வந்து இங்கேருந்தே வந்து மேலே வர ஆரம்பிக்கும். இல்லைனா ஒன்று இங்கேருந்தே கீழே போக ஆரம்பிக்கும். இதை பேஸாக வச்சுட்டு இதை ரெசிஸ்டமாக வச்சுட்டு இது கீழே போக ஆரம்பிக்கும். நமக்கு வந்து நேற்று கரெக்டாக இந்த ஆசியன் செஷன் இதோட லோ வந்து தாண்டவே இல்லை. இங்கேயே வந்து நிறைய ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தது. பை ஆகிற மாதிரியே நிறைய ரியாக்ஷன் கொடுத்துட்டு, நான் இப்போ 1 hour வச்சுருக்கேன். இன்னும் 30 minutesலாம் போனீங்கன்னா நிறைய பைக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருந்தது. சரியா? ஸோ வந்து இன்னொரு கேஸிங் என்னோட இது என்னென்னா, சப்போஸ் இதுலேருந்து கீழே போனாலும் கொஞ்சம் தான், அடுத்த சப்போர்ட் வரைக்கும், அடுத்த பிரேக் அவுட் வரைக்கும் தான் போகும். என்னதான் இது வரைக்கும் கொஞ்சம் போனால் ஃபஸ்ட்டு இது வரைக்கும், அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சில் வந்து திரும்ப வந்து மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரியா? மதியத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார்ட் ஓட்டுறேன் பாருங்கள், திரும்ப மேலே வர மாதிரி கீழே போகிற மாதிரி பாருங்கள், மேலே வந்துருச்சு, திரும்ப வந்து மேலே வந்துருச்சு. இந்த அடுத்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப மேலே கொண்டு போயிடுச்சு. கொண்டு போனோன்னா சரி ஓகே, இந்த லெவலில் உடைக்க போகிறதில்ல, ஆல்ரெடி லிக்விடிட்டி நமக்கு எடுத்துச்சு, சார்ட்டில் வந்து லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க. ஸோ வந்து நமக்கு ப்ரைஸ் சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது, ப்ளஸ் வந்து ஏஷியாவோட லோவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு 60% இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுருந்தேன். சரியா? இது வந்து நான் உங்களுக்கு இந்த செஷன் லோக்கலோட இது போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு செஷன்லேயும் வந்து நடக்கிற இந்த கலராக இருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த பிங்க் கலராக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏசியா செஷனு, இந்த க்ரீன் கலர் வந்து லண்டன் செஷனு, எல்லோ கலர் வந்து நியூயார்க் செஷனு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிப்பீட்டடான ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். பார்த்துங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஏசியா செஷன் எடுத்துப்போம். ஏசியா செஷனில் வந்து இது ஒரு ஹை லோவு. லண்டன் செஷனை பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஏஷியாவோட ஹையில் ஆரம்பிச்சது அப்படின்னா ஹைலே இருந்துட்டு அங்கேருந்து நியூயார்க் செஷனில் வந்து கீழே வரும், லண்டன் அதோட லோவுக்கு கீழே வரும், ஏஷியன் லோவுக்கு கீழே வரும். கீழே வந்து உடச்சிட்டு திரும்ப வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூயார்க் செஷனில் கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிடும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கே ஏஷியாவில் ஹையில் விட்டுச்சோ அங்கேருந்து ஆரம்பித்து திரும்ப மேலே ஒரு புது ஹை வச்சுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்ப ஏஷியா லோவுக்கு கீழே வரும். லண்டன் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா லோவிலேருந்து ஏஷியாவுக்கு மிடில் இருந்தது அப்படின்னா ஒன்று கீழே பாட்டம் வரைக்கும் கொஞ்சம் கொண்டு போயிட்டு திரும்ப மேலே கொண்டு போவாங்க. இல்லை டாப்பில் இருந்ததுன்னா ஹையிலேருந்து கொஞ்சமாக ட்ரேட் ஆகிட்டு திரும்ப அப்படி கொஞ்சமாக மேலே கொண்டுட்டு போவாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். சரியா? இண்டியஸ் இப்படி தான் நடக்கும். லண்டன் செஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மேஜரான ஒரு மூவ் இருக்காது. நிறைய பார்த்திங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் இருக்கும், இல்லை வந்து அதோட மிடில்லேருந்து ஒரு பாட்டமுக்கோ இல்லை டாப்புக்கோ போகும். இவ்வளோ தான் நடக்கும் லண்டன் செஷனில். லண்டனும் நியூயார்க்கும் கம்பைன் பண்ணுற செஷனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் வந்து ஒன்று கீழே போகும் இல்லை மேலே போகும். அங்கே தான் மூவ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். இந்த லண்டன் செஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஃபேக் பிரேக் அவுட் தான் நடக்கும். இல்லைனா அந்த மிடில் இருந்ததுன்னா லோவுக்கு போகும், இங்கே இருந்ததுன்னா லோவில் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கிட்டே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், இல்லை ஹையில் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரியா? லண்டனும் நியூயார்க்கும் கம்பைன் ஆகிற ஸ்டேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கீழே கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ காலையிலேருந்து ஏஷியன்ஸ்லேருந்து பாட்டம் உடச்சி வந்துருச்சுன்னா திரும்ப பாட்டத்துலேயும் கீழே போயிட்டு திரும்ப அப்படியே மேலே வர ட்ரை பண்ணும். அடுத்த நாள் காலையில் ஓப்பன் ஆகும்போது ஏஷியனோட ஹையில் இல்லை அப்படியே மிடில் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி பார்க்கும். மோஸ்ட்லி இப்படி தான் நடக்கும். நீங்கள் அதை உட்காந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக முந்தின நாள் இடத்துக்கான பாட்டம் லைனில் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி காட்டிகிட்டு இருந்தது. ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்தேன் நான். ஸோ ஏஷியா செஷனோட லோக்கு வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து வந்து முன்னாடி நாள் லோக்கு வந்துருச்சு. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 கன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தேன். அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முந்தின நாளோட ஏஷியன் நியூயார்க் ஸ்டேஷனோட லோவும் இந்த இடத்துல தான் இருக்குது. சரியா? இதுக்கு முன்னாடி நாள் க்ளோஸ் ஆன ஏஷியா நியூயார்க்கு க்ளோஸ் ஆன இதுவும் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருந்தது. சரியா? இந்த 450 to 60 அந்த ரேஞ்சு வந்து இந்த இன்றைக்கி உருவான ஏஷியன் லோ வந்து அதுக்கு முன்னாடி உருவான 3-4 நாளோட லோவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே லெவலாக வந்தது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றத நான் வந்து இது மூலயமா வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தேன். சரியா? ஸோ வந்து மார்க்கெட்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லா கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. ப்ரைஸ் வந்து சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது, ஆல்ரெடி லிக்விடிட்டி கிராப் பண்ணிடுச்சு,
ஏசியா செஷன் லாஸ்ட்டு யூஎஸ் செஷன், ஏசியா செஷன், லண்டன் செஷன் மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்டே வந்து ஒரு 3 நாள் கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக வந்து இது ஆக்ட் ஆகும் அப்படின்றது நம்மளோட ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்தேன் அன்றைக்கி. சரியா? அப்படியும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்றைக்கி ஃபுல்லாக வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட யூஎஸ் மார்க்கெட் ஆரம்பிக்கிற வரைக்குமே வெயிட் பண்ணேன். காலையிலேருந்து நான் ட்ரேட் பண்ணலை. யூஎஸ் டாட்டரில் ஒரே ஒரு சின்ன நியூஸ் இருந்தது. அது பெரிய இம்பாக்டான நியூஸ் கிடையாது. பட்டு சம்டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நியூஸ் டைமில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னா மேபி இந்த சப்போர்ட் மார்க் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 4420 வரைக்கும் போகலாம். அதிகபட்சம் 4460 நின்று இருந்தது இந்த ப்ரைஸு. சப்போஸ் கீழே போச்சு அப்படின்னா நியூஸ் டைமில் மேபி 4420 வரைக்கும் கீழே கொண்டு போயிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரியா? ஆல்ரெடி ப்ரைஸு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துருச்சு, இங்கே இருக்க லிக்விடிட்டியும் எடுத்துருச்சு. ஸோ மேபி ப்ரைஸ் வந்து ஒரு 4420 வரைக்கும் போயிட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் படி இந்த இடத்துக்கு போயிட்டு இதுக்கப்புறம் கீழே வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுற ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துக்கிட்டேருந்து சரி மேலே போனால் 4500 வரைக்கும் போகும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 8:30 மணிக்கு கிட்டத்தட்ட இங்கே 8:30 மணிக்கு இங்கேருந்து மேலே போகிற மாதிரி தான் கொஞ்சம் மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ திரும்ப வந்து ஒரு 4435 வரைக்கும் ஒரு வாட்டி வந்துச்சு. வந்துட்டு திரும்ப வந்து மார்க்கெட்டு பொறுமையாக அப்படி மேலே ஏற போச்சு. ஓகேவா? காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து 4456 தான் இருக்குது. ஓகே, இது வந்து என்னோடய டார்கெட் லெவல் 4420 இல்லை 20லேருந்து 25 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. மிஞ்சி போனால் மார்க்கெட் வந்து 4420 போயிட்டு திரும்ப மேலே போய்டும் அப்படின்றது என்னோடய கெஸ்ஸிங்க. சரியா? அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேலே தான் போச்சு. மேலே போயிட்டு இந்த கேண்டில் வந்து வரும்போது நான் என்ட்ரி எடுத்துட்டேன். சரியா? ஒரு 8-9 மணி போல் இந்த கேண்டில் வரும்போது என்ட்ரி எடுத்துட்டேன். என்ட்ரி எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம காலையிலேருந்து நம்ம எல்லா கன்ஃபர்மேஷனும் பண்ணிட்டோம். ப்ரைஸு சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது, ஆல்ரெடி லிக்விடிட்டி கிராப் பண்ணிடுச்சு. இந்த ஏரியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஏஷியா செஷன் முடிஞ்சு லண்டன் செஷன் நியூயார்க் செஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்துருச்சு. ஓரளவுக்கு இங்கே இருக்குது லிக்விடிட்டி. ஏன்னா இங்கே மேலே போகிற மாதிரி போய் இங்கே இருந்த பையர்ஸோட ஸ்டாப் லாஸையும் எடுத்துருச்சு இங்கே எடுத்துருச்சு. ஓகேவா? இந்த இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்ட்ரக்சர் படி எல்லாமும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு இது கொடுத்துருச்சு. சப்போஸ் இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போச்சுன்னா இது வரைக்கும் 4500 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரக்சர் படி கீழே வரணும் அப்படின்றது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ட்ரேட் எடுத்தேன். சரியா? 4440 கிட்ட 35 போயிட்டு திரும்ப மேலே வரும்போது 4440 அந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி எடுத்தேன். அப்படியே சப்போஸ் கீழே போனாலும் 4420 வரைக்கும் தான் போகும் அப்படின்றனால நான் ஸ்டாப் லாஸ் போடலை. சரியா? ஸ்டாப் லாஸ் வந்து போடாமல் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏன் ஸ்டாப் லாஸ் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து நல்லா வந்து ஒரு ஹை வாலட்டிலிட்டியில் இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் சப்போஸ் என்ன தான் ஒரு 10 கிட்ட, அதாவது 10 பிப்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வச்சு இது போட்டாலுமே ஸ்டாப் லாஸ் போட்டாலுமே கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக தான் செய்யும். ரொம்ப வேலட்டிலிட்டியாக இருக்க டைமில் வந்து ஒன்று ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரேட் பண்ணால் டைட் ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை வாட்டி போட்டாலும் ஹிட் ஆகிட்டு தான் போகும். அது வந்து வேஸ்ட்டு. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், சரி இந்த இன்டியூஸ்மெண்ட்லாம் நடக்கட்டும், இந்த வெலாட்டிலிட்டியில் முடிச்சு மிஞ்சி போன ப்ரைஸ் வந்து 4420 வரைக்கும் தான் போகும், போயிட்டு திரும்ப மேலே வரும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வெயிட் பண்ணிட்டு கூட இல்லை, அந்த டைமில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் ஆர்டர்ஸை போட்டுட்டு நான் கொஞ்சம் ஒரு ஒர்க் விஷயமாக கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இதை சரியாக கவனிக்கல. சரி, திரும்ப எப்போதுமே வந்து நான் கொஞ்சம் வேலட்டிலிட்டி நடந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்லாம் இங்கே இருக்கிற லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு முடிஞ்ச பிறகு விற்க வச்சுட்டு மேலே போன பிறகு நான் ஸ்டாப் லாஸ் போட்டுருவேன். சரியா? நான் நம்மளும் அப்படி தான் பண்ணுவேன். நேற்று அந்த பார்ட்டு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நான் கரெக்டாக இதில் கன்சிடர் பண்ண முடியல. நான் வந்து டக்குன்னு போட்டு விட்டுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இல்லை, வந்து பார்க்குறதுக்குள்ளே மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிடுச்சு. எனக்கு தெரியும் எவ்வளோ ஃபோர்ஸாக கீழே போச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. ஈவன் வந்து அடுத்தடுத்த லெவல் மார்க் பண்ணி வச்சுருந்தேன், இங்கே தான் போகும்னு மார்க் பண்ணி வச்சுருந்தாலுமே ஆல்ரெடி வந்து ப்ரைஸ் வந்து என்னோடய ஜோனை தாண்டி கிட்டத்தட்ட 4440லேருந்து 4340 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டு மொத்தமாக வந்து நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு 5 ட்ரேட் எடுத்திருப்பேன். இந்த ட்ரேடோட சேர்த்து முன்னாடி பண்ண 4 ட்ரேடோட ப்ராஃபிட்டையும் வந்து இந்த ஒரே ட்ரேடு காலி பண்ணிடுச்சு. சரியா?
நான் முன்னாடி இந்த ட்ரேடில் எடுத்த இந்த மாதத்தில் எடுத்த நாலு ப்ராஃபிட்டு ப்ளஸ் கிட்டத்தட்ட அமௌண்ட் இனிஷியல் என்னோடய கேபிட்டல் அமௌண்ட் அந்த அக்கௌண்ட் கேபிட்டல் அமௌண்ட் மொத்தமாக வந்து எடுத்துருச்சு. சரியா? நான் வந்து இதை எதுக்காக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறது, மொதல் விஷயம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்னு பாருங்கள். நான் வந்து என்ன தான் அனலைஸ் பண்ணேன், நான் அனலைஸ் பண்ணாமல் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி இங்கே அடுத்த லெவலு இது ஏன் இங்கேருந்து மேலே போகுதுன்னா, இது வந்து வீக்லி, போன மாதம் வீக்லியோட ஜோன் இது வந்து வீக்லியோட லோ, லாஸ்ட் வீக்கோட லோ இது லாஸ்ட் வீக்கோட ஹை. ப்ரைஸ் வந்து மார்னிங் வந்து லாஸ்ட் வீக்கோட ஹையில் ஆரம்பித்து லாஸ்ட் வீக்கோட லோ வரைக்கும் வந்துடுச்சு. சரியா? இப்போ இங்கே லோவிலேருந்து லாஸ்ட் வீக்கோட லோவிலேருந்து திரும்ப வந்து ஒரு ரிட்டர்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு, ரிஜெக்ஷன் கொடுத்து ரிட்டர்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. we don't know maybe whether it will go down or go up, we don't know, still we don't know. Okay, பட் வந்து இந்த வீக்லி ஜோனோட ரேஞ்சை வந்து இப்போதைக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, அவ்வளோதான். இந்த வீக்லி ஜோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, அவ்வளோதான். சரியா? இன்னும் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரீட்ரேஸ் ஜோன் இருக்குது, 4250 ஸ்ட்ராங்கான ரீட்ரேஸ் ஜோன் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஜோனை நான் சொன்ன மாதிரி இது வந்து 4220 வந்து கிட்டத்தட்ட மந்த்லியில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மாதிரி உருவாச்சு. அந்த ஜோனும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனு. சரியா? அந்த 2 ஜோன் இன்னும் கீழே ஸ்ட்ராங்கான ஜோன் இருக்குது. ப்ரைஸ் மேபி இங்கேருந்து கீழே வந்தால் இங்கே வரைக்கும் போகலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் திரும்ப இந்த லெவலுக்கு போயிட்டு இங்கேருந்து கொஞ்சம் நிறைய வீக் வச்சு கேண்டில்லாம் எடுத்துகிட்டு லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு திரும்ப ப்ரைஸ் வந்து ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் மேலே வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. அப்புறம் திரும்ப கீழே போகலாம், அப்படி கீழே போகிற மாதிரி இருந்தாலும். சரியா? இப்போ நான் ஏன் வந்து இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னா, மொதல் விஷயம் நான் வந்து சொன்ன மாதிரி மண்டே வந்து ட்ரேடு எடுக்கக்கூடாது. பட் இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருந்தது. சரியா? மண்டே எடுக்கிறதுக்கான எனக்கு கன்ஃபர்மேஷனு இவ்வளோ இருந்தது. அதுவும் நான் மார்னிங் ஏஷியன் செஷனில் வந்து மார்னிங் நான் ட்ரேட் எடுக்கல. நான் ஏஷியன் செஷன் ஃபுல்லாக வெயிட் பண்ணேன், லண்டன் செஷன் ஃபுல்லாக வெயிட் பண்ணேன், நியூயார்க் செஷனும் ஃபுல்லாக வெயிட் பண்ணி நியூஸ் ட்ரேடு முடிஞ்ச பிறகு எனக்கு ரியாக்ஷன் கொடுத்த பிறகு தான் சரி ஓகே அது மேலே போகும் கன்ஃபார்ம் பண்ணி தான் இவ்வளோ ட்ரேட் எடுத்தேன். என்னோடய ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணேன். சரியா? பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணேன். ப்ளஸ் வந்து இது சப்போர்ட் ஏரியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். லாஸ்ட்டு 4 டேஸாக என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணேன், எல்லாமே மார்க் பண்ணேன். எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியும் மார்க்கெட் வந்து நேற்று வந்து எனக்கு வந்து பெரிய லாஸ் கொடுத்துட்டு போச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, என்ன சொல்கிறதுனா, இது என்னோடய ரியல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. சரியா? நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸாம்பிள், அதாவது எவ்வளோ தான் நீங்கள் ப்ராக்டிஸாக இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ தான் வந்து தெளிவாக இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜியை வந்து தெளிவாக வச்சுருக்கலாம், உங்களாட்டி மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கணிக்க முடியலாம். பட் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து அந்த ரூல்ஸை வந்து டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா மார்க்கெட்டை வந்து நீங்கள் யார் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷம் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுவுமே கேரே பண்ணாது. இதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இன்ஜினியராகவோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க. சப்போஸ் வந்து 4 ப்ராஜெக்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட்டில் ஏதோ சொதப்பிட்டீங்க, ஏதோ வந்து ஒரு சின்ன இது நடந்துருச்சு, தப்பாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, ஏதோ ஒரு யாரோ மிஸ்டேக்னால நடந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஓகே இது பாசிட்டிவ் இதை பார்ப்பாங்க, பாசிட்டிவ் ரெக்கார்ட்லாம் வந்து நல்லா இருக்குது, இவர் வந்து 4 ப்ராஜெக்ட் நல்லா பண்ணியிருக்காரு, இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் தான் ஏதோ சம்திங் நடந்திருக்கு, சரி பரவாயில்ல அவரை மன்னிச்சு விடுவோம், அடுத்த ப்ராஜெக்ட் நல்லா பண்ணுவார், பார்த்து பண்ணுங்கன்னு வார்ன் பண்ணி விடுவாங்க. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது, 365 நாள் ரைட்டாக நடந்திருந்தாலும் ஒரே ஒரு நாள் தப்பாக நடந்தீங்க அப்படின்னா அந்த மொத்த இதையும் உங்களை பனிஷ் பண்ணிட்டு போயிடும். அது மன்னிக்காது. இது வந்து என்ன சொல்கிறது, ரூத்லெஸ், அதாவது ஒரு கொடூரமான குருன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுன்றது ஒரு கொடூரமான குரு. உங்களுக்கு கருணைன்றது இதுக்கே வேலையே இருக்காது. நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை, இல்லை அப்படின்னா இல்லை. நீங்கள் எவ்வளோ தான் பெரிய ஜீனியஸாக இருக்கலாம், எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கலாம், எத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு மலை மேலே ஏறும்போது நீ 1000 அடி ரைட்டாக வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஒரே ஒரு அடி தப்பாக வச்ச அப்படின்னா உன் வாழ்க்கை கேள்விக்குறியாருன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நானும் ட்ரேடிங்கை பார்க்குறேன். ட்ரேடிங்கில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு இழக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப அதிகம். ஓகேவா? இது பாருங்கள், இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக். ஆக்சுவலி இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டைமில் ட்ரேடை பார்த்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பட் வந்து நான் என்ன மார்னிங் இவ்வளோ மூவ்மெண்ட் நடந்துருச்சு, இதுக்கு மேலேயும் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற இதில் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன். நான் விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு 10 நிமிஷத்தில் திரும்ப பார்க்குறதுக்குள்ளேயே வந்து ப்ரைஸ் ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட்டை முடிச்சிருச்சு, கீழே போயிடுச்சு, ஃபுல்லாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 பிப்ஸ் வந்து கீழே போயிடுச்சு.
இருந்த கேபிட்டல் ப்ளஸ் நான் எடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வந்து வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. சரியா? மோஸ்ட்லி வந்து நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதே மாதிரி ட்ரேடில் தான் வந்து மாட்டுவேன். மோஸ்ட்லி வந்து முன்னாடி வந்து ஒரு வாஷ் அவுட் பெரிய வாஷ் அவுட் ஆனதும் பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மூமெண்ட், அதாவது இந்த 3600 மேலே வந்துச்சு. எல்லாருக்கும் ட்ரேடு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மூமெண்ட் ஓகேவா, இந்த சென்ட்ரல் பேங்க் பையிங் மூமெண்ட்டில் தான் வந்து இதில் ஒரு பெரிய லாஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட்னால் நார்மலாக வந்து மேலே வரணும், சும்மா கீழே வரணும், திரும்ப கொஞ்சம் மேலே போகணும், திரும்ப கீழே வரணும். இது எந்த மூமெண்ட்டுமே வரல. கிட்டத்தட்ட 3400க்கு முன்னாடி 3450 ஆரம்பித்தது, கிட்டத்தட்ட 4200 வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டல. டைரெக்டாக பை மட்டும் தான் நடந்தது. இந்த இதில் லாஸ்ட்டாக வந்து ஒரு வாட்டி நான் வந்து பெரிய லாஸ் பண்ணேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய மூமெண்ட், சரியா, இந்த பெரிய மூமெண்ட், இந்த மாதிரி பெரிய மூமெண்ட்டில் தான் வந்து நான் மோஸ்ட்லி வந்து அதிகமாக மாட்டுறது. நான் என்னோடய பெரிய லாஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய மூமெண்ட்டில் தான் வந்து அதிகமாக இதானது. பட் வந்து நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். என்ன சொல்கிறது, இது மேலே போகுது, இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது, ரெண்டாவது கிறிஸ்மஸ் வரப்போகுது, கிறிஸ்மஸ் நியூ இயர் வரப்போகுது, அதிகமாக பெரிய மூமெண்ட் இருக்காது, 3562 வரைக்கும் மேலே போகும், போயிட்டு திரும்ப கீழே தான் வரும் அப்படின்ற எல்லாமே சொல்லியிருந்தேன். அனலைஸும் கரெக்டாக பண்ணியிருந்தேன், எல்லாமே கரெக்டாக இருந்தது. பட் ஒன்லி அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் ப்ளஸ் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்னஸ், இந்த 2 விஷயங்கள் வந்து எவ்வளோ பெரிய ரிசல்ட்டை எனக்கு கொடுத்துருச்சுன்னு பாருங்கள். இது வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே லைஃப்பில் வந்து எல்லாமே லேர்னிங் தான், லேர்னிங்கை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ நான் சொல்ல வர்றது ஒரே விஷயந்தான், நீங்கள் வந்து எத்தனை முறை ரைட்டாக இருக்கீங்க, எத்தனை முறை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு முக்கியம் கிடையாது. ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அந்த விளைவை வந்து தரலாம். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? ரெண்டாவது, மார்க்கெட்டில் வந்து நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதோ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதோ அதை விட இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா மார்க்கெட்டில் நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, சரியா? நான் மோஸ்ட்லி என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணுறதுனால நான் வந்து ட்ரேடு லாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு 100க்கு என்ன சொல்கிறது, ஒரு 10 ட்ரேடு இல்லை 15 ட்ரேடு தான் வந்து, ஒரு 100 ட்ரேடு எடுத்திருப்பேன்னா 15 ட்ரேடு தான் வந்து நான் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் வந்து தப்பாக பண்ணனால லாஸ் ஆகிருப்பேன். நான் வந்து கிட்டத்தட்ட 80 ட்ரேடு எதனால் ஃபெயில் ஆகும் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால. ஓவர் நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ட், இல்லை வந்து ஜஸ்ட்டு எங்கே போயிட்டு மேலே தான் வந்துடும் அப்படின்ற கேர்லெஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து என்னை திரும்ப அந்த எமோஷ்னல் இதுதான் வந்து என்னை திரும்ப என்ன சொல்கிறது, ஒரு லாஸை வந்து ஃபேஸ் பண்ண வச்சுட்டே இருக்குது. இட்ஸ் ஓகே, நான் வந்து இதையும் வந்து நான் என்னோட ஓன் ஐடென்டிட்டி எடுக்க போகிறது கிடையாது, சரியா? நான் உங்களுக்கு சொன்னது தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லிவிட்டு நான் எனக்கு ஒன்று இது பண்ணது கிடையாது. நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறது தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், சரியா? லாஸ்ன்றது தவிர்க்க முடியாது. பட் வந்து நான் வந்து கரெக்டான முயற்சியை பண்ணேன். பட் வந்து ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ஸ்டாப் லாஸை வந்து, அதுவும் நான் ஸ்டாப் லாஸும் வைக்கணுன்ட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் என்னென்னா, இது மாதிரி ரொம்ப வேலட்டிலிட்டி நடக்கும்போது நான் சம்டைம் வெயிட் பண்ணி மார்க்கெட்டை பார்த்துட்டே இருந்து, மார்க்கெட்டை ஓரளவுக்கு நம்ம ரேஞ்சை தாண்டி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா அது அந்த லிக்விடிட்டிலாம் எடுத்து முடித்த பிறகு மேலே போன பிறகு திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவேன். பட் நேற்று வந்து அது என்ன சொல்கிறது, பேட் லக் என்னன்னு சொல்லலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் மொத்தமாக வந்து அந்த இதே மாற்றி விட்டுருச்சு, சரியா? ஸோ இந்த மிஸ்டேக்லேருந்து நான் வந்து இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எடுக்கிற ப்ராஃபிட்டை மட்டும் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு சொல்லி அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து ப்ராஃபிட் மட்டும் தான் நடக்குன்றது கிடையாது. லைஃப்னால் லாஸும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும், சரியா? இதை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எண்ணத்தில் இருக்கோம், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறது நம்ம அக்செப்ட் பண்ணால் தான் அதை வந்து நம்ம அதுலேருந்து திருத்திக்க முடியும், சரியா? இப்போ நேற்று நான் பண்ண மிஸ்டேக்லேருந்து என்னென்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து மண்டே ட்ரேட் எடுக்கக்கூடாது, சரியா? அது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ரெண்டாவது, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாத அளவுக்கு ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து க்ரீடியாக போயிட்டு அந்த மூவ்மெண்ட் வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, சரியா? அப்படி ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், அப்படியும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ஸ்டாப் லாஸ் வச்சு வைடாக வச்சு ட்ரை பண்ணுங்கள், அதுவும் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த மூவ்மெண்ட்டை விட்டுருங்க. அது எவ்வளோ பெரிய நல்ல மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் அதை விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இப்போ முடிஞ்ச படகு பார்க்கும்போது இது வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கீழே செல் மாதிரியே வர மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சும் நேற்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கீழே வந்திருக்கும், திரும்ப பை ஆகிருக்கும், திரும்ப கீழே இருக்கும், திரும்ப பை ஆகிருக்கும், திரும்ப பை ஆகிற மாதிரி மேலே போகும், வேகமாக மேலே போகும், திரும்ப கீழே வரும், வேகமாக மேலே போகும், திரும்ப கீழே வரும். இது எல்லா சப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு திரும்பத்துக்காக தான் அதிக வாய்ப்பு தான் காட்டுச்சு. இது 4 ஹவரில் இருக்கனால உங்களுக்கு தெரியல.
30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பை கேண்டில் தான். இந்த ஒரு சப்போர்ட்டையும் ரீச் ஆகும்போது திரும்ப பை ஆச்சு, திரும்ப மேலே வந்து பை ஆகிட்டே இருந்தது, மேலே வர மாதிரி பை ஆகிட்டே இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் கீழே போயிட்டு 4000 கிட்டத்தட்ட 4300க்கு போயிடுச்சு. 4300 சப்போர்ட் வரைக்கும் வந்துடுச்சு. சரியா பாருங்கள், அந்த சப்போர்ட்டையும் வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தது. நான் நேற்று மார்க் பண்ணல, இது எதுவுமே கரெக்டாக நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இந்த இது. அதுக்கு போயிட்டு இப்போ இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி லெவலில் இருக்குது. சரியா நான் அதுக்கு அடுத்த லெவலும் இப்போ இதுலேருந்து கீழே போச்சு அப்படின்னா இது வரைக்கும் அடுத்தது போகும். சரியா அது முடிச்சதுன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி போயிட்டுருக்கு. சரியா இது வந்து 4 ஹவரில் ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு. சரியா ஸோ சப்போஸ் இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துச்சுன்னா இந்த லெவலில் வந்துட்டு இங்கே வந்து மேபி இதை சப்போர்ட் எடுத்துகிட்டு எப்படி பொறுமையாக மேலே போயிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட திரும்படி பொறுமையாக கீழே போகலாம், உடைக்கலாம். சரியா இந்த இதை உடச்சிது அப்படின்னா அடுத்து வந்து ஃபுல்லாக நல்லா கீழே போகும், 4000 உடச்சி கீழே போகும். சரியா ஸோ வந்து என்ன அப்படின்னா அதில் அனலைஸ் பண்ணுறதை விட நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஃபாலோ பண்ணுறோம், நம்ம எமோஷனல் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்மளோட என்ன தான் நமக்கு தெரிஞ்சாலும் 100% தெரிஞ்சாலும் அதுக்கு மேலேயே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே கைஸ், ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட் டேட்டு. நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, ஒரு டீப் ஸ்ட்ரக்சரை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர், ஒன்லி ஒன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதை வந்து கிட்டத்தட்ட அதுக்கு உள்ள எதுவுமே தெரியாதது இருக்கக்கூடாது, ஒரு இன்ச் பை இன்ச் எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு டீப்பாக அதை அனலைஸ் பண்ண போகிறோம், அதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரியா ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எப்போதுமே ஒரு மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ண தான் கற்றுக்கணும். நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு தான் பார்க்கணும். மிஸ்டேக் பண்ணிட்டு வருத்தப்பட்டோ இல்லை சோர்வாய் உட்காந்துருக்க கவலைப்படுறதுனாலே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். லைஃப்பில் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை இந்த 3 நாள் இந்நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு, இன்றைக்கி நைட்டும் வந்து யூஎஸோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மீட்டிங் இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கும் நீங்கள் இது முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா தவிர்த்துக்கிறது நல்லது. வெயிட் பண்ணுங்கள், ஒரு நியூ இயர் முடிஞ்சு கொஞ்சம் மார்க்கெட்லாம் செட்டில் ஆகட்டும். இன்றைக்கி முடிஞ்சால் ட்ரேட் எடுக்காமல் பாருங்க. ஏன்னா இன்றைக்கும் வந்து நிறையா வந்து வாலட்டிலிட்டி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க guys. பார்ப்போம், நம்ம பயணத்தை நல்லபடியாக தொடருவோம். ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகே guys, ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம்.